விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்ப்ளெண்டோரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு. கொச்சைப்படுத்தாதே, கொச்சைப்படுத்தாதே, தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தாதே, தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தாதே. புயல் மழை வெள்ளத்தால், புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை, பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை காத்த தமிழக அரசு பேரிடர் மீட்பு குழுவினர்களை, காத்த தமிழக அரசு பேரிடர் மீட்பு குழுவினர்களை சிறுமைப்படுத்தாதே, 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 சிறுமைப்படுத்தாதே. பொறுப்பற்று பேசுகின்ற ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், அதில் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் இந்த மழை வெள்ளத்தில் 17, 18, அது 19 அந்த நாட்களில் பெய்த மழையினால வரலாறு காணாத மழை, சில இடங்களில் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருந்தது. அதனால வெள்ள பாதிப்பு நம்ம எதிர்பார்த்ததோட அந்த பாதிப்புக்குள்ளா இருக்கு. பல்வேறு கிராமங்களுக்குள்ளே போக முடியல, துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. இனியும் சில இடங்கள்ல மீட்பு பணி நடந்துட்டு தான் இருக்கு. சாலைகள் இன்னைக்கு கிடையாது. சில கிராமங்களுக்கு, பல ஊர்களை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள், பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் இழந்திருக்கிறாங்க, வீடுகள் இழந்திருக்கிறாங்க, 40க்கு மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். இன்னைக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்னன்னா, ஒன்றிய அரசு கிட்ட அவங்க நிதி கேட்டுறாங்க. உங்களுக்கு யாருக்கே தெரியும், சென்னையில் இந்த மிக்ஜாம் புயல பாதிப்புக்காண்டி இடைக்கால நிவாரண நிதி, நிரந்தர நிதின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19,000 கோடி அவங்க கேட்டிருந்தாங்க. இங்க தென் மாவட்டங்கள் பாதிப்புக்காண்டி ஒரு 2,000 கோடி கேட்டு மொத்தம் 21,000 கோடி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இது விஷயமா எதுவுமே நிதி ஒதுக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏற்கனவே நாங்க 900 crores 900 கோடி நாங்க ஒதுக்கிட்டு இருந்தாங்க, அதனால நாங்க நிதியெல்லாம் கொடுத்துட்டோங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒன்றிய அரசு அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு விளக்கம் கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, இந்த நேரத்தில் அரசியல் பார்க்க வேண்டாம், அரசியல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு நீங்க தென் மாவட்டங்கள் மாத்திரம் கிடையாது, மெட்ராஸ், சென்னையில் இருக்கிற அங்க இருக்கிற அருகில் இருக்கிற மாவட்டங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு மின்துறை ஊழியர்கள், சாலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அதிகாரிகள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தமிழக அமைச்சர்கள், அத்தனை பேர் இன்னைக்கு தூத்துக்குடியில இன்னைக்கு இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் லாவண்யம் பண்றதுக்கு இன்னைக்கு இது பண்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனா இந்த நேரத்துல ஒரு அறிக்கைகள், மறு அறிக்கைகள், இதுல ஒரு அரசியல் பண்ணாம ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்ம நிதி கொடுக்குறோம், நம்ம அதாவது இது கேட்கலாமா, நம்ம கொடுத்த நிதியை ஒன்றிய அரசு நமக்கு பதிலுக்கு இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க இன்னைக்கு தமிழக அமைச்சரும் சரி, தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இதுக்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் மௌனம் சாதிக்காம தமிழகத்துக்கு உரிய நிதி, நம்ம தென் மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள புயல் பாதிப்பினால் உள்ள நிவாரண நிதியை கண்டிப்பா அவங்க ஒதுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் ஒன்றிய அரசு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதியும் இல்லை நிதியும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீதியும் இல்லை நிதியும் இல்லைன்னு சொல்ல நான். அதுக்காண்டிதான் இன்னைக்கு அவங்க சிவகாசியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க ஒன்றிய அரசுடைய ஒரு அணுகுமுறையை கண்டித்து, தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் அவங்க செய்கிற துரோகத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? நம்ம போய் அங்க போய் சண்டைக்கு போக முடியும்? நம்ம ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் மத்தியில தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பாஜக அரசு எவ்வளவு தூரம் வன்மத்தோடையும் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுறதையும், அது தமிழகம் முழு தெருவுக்கு தெரு. நாங்க மறுமலர்ச்சி திமுக மாத்திரம் கிடையாது, எங்க கூட்டணியில் இருக்க அத்தனை புதுவுடை இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம், திமுக, விடுதலை சிறுத்தைகள், எல்லா இயக்கமும் நாங்க மக்கள்கிட்ட எடுத்து போகணுங்க. அவ்வளவுதான். ஏன்னா இதோட வெளிப்படையை நாங்க எதுவும் சொல்ல முடியாது. சார், மத்திய அதாவது ஒரே ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருந்தேன். நான் அதே சொல்றேன், இந்த நேரத்துல அரசியல் லாவண்யம் சொல்றதுக்கோ நம்ம இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் பொறுத்த வரைக்கும், அமைச்சர் உதயநிதியை பொறுத்த வரைக்கும், சகோதரர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-6 நாட்கள் அவர் அங்க தொகுதியில இருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில கிட்டத்தட்ட அங்க இருக்க பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிறாரு.
முடிந்த அளவுக்கு அவருக்கும் சரி, மற்ற தமிழக அமைச்சர்களும் இந்த பணியில அவங்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாரும் சாதாரண ஒரு மின்துறை ஊழியர் மட்டும் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, வேலையில இருக்கு, வேலை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி அரசியல் லாவண்யம் பண்ணும்போது, செய்யும்போது, கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது யாருக்குமே ஒரு எரிச்சல் வரும். அது வரும்போது ஒரு 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 ஆதங்கத்துல அவர் சொன்ன ஒரு கருத்தா கூட இருக்கலாம். பட் அதே கூட அவர் சொல்லியிருக்கிறார். நான் அப்படியே சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மரியாதையோட சொல்றேன், மாண்பு மரியாதைக்குரிய அம்மையாருடைய அப்பா வீட்டு சொத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதையே சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்துக்கு இதெல்லாம் வந்து அரசியல் பார்க்க கூடாது, பார்க்காம அவங்க வராங்க. ஒன்றிய அமைச்சர், நிதியமைச்சருக்கு உண்டான கடமை அவங்க செய்யணும். அதுதான் இன்னைக்கு. சார், பொன்முடிக்கு கொடுத்த தண்டனை பத்தி என்ன சார் சொல்றீங்க? அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவங்க தண்டனை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாரு. இன்னைக்கு அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அது குறித்து நான் எதையும் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா அப்பீல் போயிருக்காங்க, அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பொன்முடி அமைச்சர் வந்து அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் எனக்கு நீதி கிடைக்கும், விடுவிக்கப்படுவேன்கிற அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் வழக்கு பத்தி பேச முடியாது.